தமிழர்கள் நம்ம தலைவர்ல தேடாம நம்மளே தலைவர்களா மாறுவோம், தமிழருக்கான தமிழ் தேசிய அரசியலை உருவாக்குவோம் அப்படின்ட்டு அண்ணன் துவங்கிய இந்த பயணத்துல அண்ணனோட விரல் பிடித்து நடந்து வந்து இன்னைக்கு களத்துல வேட்பாளரா நிக்கிறோம். இதே தொகுதியில நிப்போமா, தொகுதி மாறுவோமா அப்படின்ற சந்தேகத்துல இருக்காப்புல. அவங்க கட்சி தலைமை கிட்ட கூட போய் நான் வேற தொகுதியில போட்டிடுறேன் அப்படின்னு கூட அவர் முறையிட்டு இருக்காரு. அந்த தலைமை மாவட்ட செயலாளருக்கு நீங்க போய் தொகுதி மாறலாமா, அதெல்லாம் இல்ல, 2 தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான சூழல் தான் இருக்கு. அவர் செஞ்சிருந்தாருன்னா இந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகள், இந்த மக்களுக்கான ஒரு எம்எல்ஏவா அவர் ஆற்ற வேண்டிய பணிகளை ஆற்றியிருந்தாருன்னா அவர் இந்த தொகுதி மாறுற பிரச்சனையே வந்திருக்காரு. அவர் தொகுதி இன்னைக்கு மாறுறாருன்னா அவருக்கே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு, இந்த மக்களுக்கு நான் எதுவுமே செய்யலை அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மக்கள் திரும்ப திரும்ப அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, திரும்ப திரும்ப அவர் வென்றிருக்காப்புல. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் அந்த வெற்றியை மக்கள் கொடுத்துருக்காரு, அப்புறம் அவங்க மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு அவர் நினைச்சிருக்கணும். அவர் அவருடைய வளர்ச்சிக்கான வேலைகளை மட்டும்தான் பார்த்துருக்காரே தவிர தொகுதிக்கான வளர்ச்சிகளை பார்க்கல. அவர் இப்போ என்ன சொல்றாரு, ஆட்சி நம்ம ஆட்சி இல்லை, நான் எம்எல்ஏவா இருக்கேன், எதிர்கட்சியா இருக்கிறதுனால என்னால செய்ய முடியல, அடுத்த தடவை ஆளுங்கட்சியா வந்துருவோம், எல்லா பணிகளையும் நாங்க செஞ்சிருவோம், இப்ப இருக்கிற பிரச்சனையை பூரா நொடி பொழுதுல தீர்த்துருவேன் அப்படின்றாரு. அப்ப கடந்த 10 ஆண்டுகள்ல மேற்கு தொகுதியில ஒரு அரசு கலைக்குள்ளீர் கூட கிடையாது. அவரு அதுக்கான முன்னெடுப்பு எதுவுமே எடுக்கல. அதே மாதிரி குப்பை, மாநகராட்சி பகுதிகள் அனைத்து குப்பை, நீங்க காலையில ஒரு 9 மணிக்கு என் பகுதிக்குள்ள வந்தீங்கன்னா குப்பை காடா இருக்கும், அங்கங்க குப்பை குமிச்சு வச்சிருக்கும், அல்ல முடியும். அது எடுத்துட்டு போறதுக்கான சோர்ஸ் இல்லை, பக்கத்திலேயே எரிக்கிறாங்க. இதுக்கான ஒரு உள்கட்டமைப்பு வசதியில் ஒரு நகரமயமாக்கல் ஆகிட்டு. அப்ப மக்கள் பெருக்கமாயிட்டு இருக்காங்க. மக்களின் தேவைகள் என்ன, அரசு மக்களுக்கு என்னென்ன செய்யணும், அது பணிகள் முறையா போகுதா, அதுக்கு அப்படி கண்காணிப்பான பணிகள் கூட மேற்கொள்ள தவறிட்டாரு. அதனால அவர் இந்த களத்தில் இந்த முறை இந்த தேர்தல்ல அவர் மேற்குல போட்டியிடுவாரான்றதே இன்னும் உறுதி இல்லாம தான் இருக்கு. விஜய் எனக்கு பிடிக்கும், நான் விஜய் படத்தை பார்ப்பேன், காலையில பார்க்க மாட்டேன். எனக்கு எப்ப தோணுதோ, எப்ப எனக்கு ஓய்வா கிடைக்குதோ அப்ப நான் பார்ப்பேன். ஆனா தமிழ்நாடு முழுக்க ஒரு 1000 திரையிடங்கள்ல ரிலீஸ் ஆகுது, 4 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. 4 மணிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு நைட்டே முழு மது போதையில 4 மணி காட்சிகள் தேர்ப்பு வாசல் விளையாடுறது, கத்தி ஆர்ப்பாட்டம் போட்டு ஆர்ப்பரிச்சு 4 மணிக்கு ஷோ போட்டு போறாங்க. குறைந்தபட்சம் ஒரு தேட்டருக்கு 500 பேர். இதைத்தான் அவங்க கால்குலேட்டிவ் அரசியல் பண்றாங்க. இவங்களை அரசியல் தவிர்த்துட்டு இதுதான் அரசியல் கற்பிக்கிறாங்க. அவங்க நோக்கம் அதிகபட்சம் வெற்றியை நோக்கி இருக்கும். வெற்றி இல்லையா, அப்ப கட்சியை நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சியின் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர் வழக்கறிஞர் திரு விக்னேஷ்குமார் அவர்களுக்காக நம்ம நேர்காணல சந்திக்க இருக்கிறோம். வாங்க சந்திப்போம். வணக்கம். வணக்கம். நீங்க மக்களுக்காக களத்துல நிக்கிறீங்க, எப்படி இந்த நாம் தமிழ் கட்சிக்குள்ள நீங்க உள்ள உங்களை இணைச்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ்குமார். நான் சட்டம் படிச்சுட்டு வழக்கறிஞரை பணி செய்து கொண்டிருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியில வழக்கறிஞர் பாசறை செயலாளராக இருக்கேன். நாம் தமிழர் கட்சியில இளமை காலத்துல இருந்து மாணவர் பருவத்திலிருந்தே இந்த கட்சியில பயணிச்சுட்டு இருக்கேன். மாணவர்னா ஈழப்போர் முடிவுற்றப்ப அப்பா எல்லாம் இயக்கத்துல இருந்தாங்க, நாம் தமிழ் இயக்கமாக இருந்த காலகட்டத்தில இருந்து. அப்ப இருந்து இந்த அரசியலை அருவறுத்து வெறுத்து நம்பினா அழிஞ்சு போச்சே அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்துல அதுக்கான மீட்டு உருவாக்கமா நம்ம தமிழினத்தை அழிச்சவங்க வச்சவங்க ஆற்ற முடியாத கோபம், ஒரு என்னடா இப்படி நம்மள பேர் இருந்து நம்ம மக்களை விட்டுட்டோமே வச்சுட்டோமே, நமக்கான தலைவர்கள் இல்லாததுனாலதானே இந்த பிரச்சனை, தமிழருக்குன்னு ஒரு தலைவர் இல்லையே அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்துலதான் தமிழர்கள் நம்ம தலைவர்ல தேடாம நம்மளே தலைவர்களா மாறுவோம், தமிழருக்கான தமிழ் தேசிய அரசியலை உருவாக்குவோம் அப்படின்ட்டு அண்ணன் துவங்கிய இந்த பயணத்துல அண்ணனோட விரல் பிடித்து நடந்து வந்து இன்னைக்கு களத்துல வேட்பாளரா நிக்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி. கடந்த வருடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இஸ்லாமியர்கள் கேள்விகளுக்கு அண்ணன் பதில் சொல்றதும், கிறிஸ்துவர்கள் கேள்விகளுக்கு அண்ணன் பதில் சொல்றதுமா நம்ம வலைதளங்கள்ல பார்க்கிறோம். இப்போ நம்ம பகுதியில் இருக்கிற இஸ்லாமியர்களும் அந்த கிறிஸ்துவர்களும் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறாங்களா? அவங்களுடைய இப்ப நீங்க களப்பணியில இறங்கியிருப்பீங்க, அந்த களப்பணியில அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
பொதுவா நம்ம வந்து யாரையும் மதத்தினரா பார்த்து பிரிக்கிறது கிடையாது. தமிழர் என்ற ஒருமைக்குள்ளதான் அனைவரையுமே நம்ம இணைக்கிறோம். அதன் அடிப்படையில நாம் தமிழர் கட்சி அவங்களும் தமிழர் என்ற அடிப்படையில தான் நம்மள எல்லாருமே பாக்குறாங்க. மதமா நாம் தமிழர் கட்சி யாரையும் பார்ப்பது கிடையாது. அவங்கவுங்க வழிபடுறதுக்காக ஒவ்வொரு இறை விஷயங்களை ஏத்துக்கிறாங்க. நம்ம அந்த விஷயத்த அதே மாதிரி பார்த்துக்கிறோம். அது மாதிரியான மக்கள் வர்றப்ப அவங்க வந்து சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்ற வார்த்தையவே அவனே வந்து நீ சிறுபான்மை இல்லை, நீ பெரும்பான்மை தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்ற வார்த்தையே அவங்களுக்கு ஒரு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்குது. அந்த கருத்துக்கு முரண்பட்டாங்க. சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்றப்ப அதுல நமக்கு நிறைய பெனிஃபிஷரிஸ் கிடைச்சிச்சு, நம்மளால சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துச்சுன்ட்டு அது வந்து அதை வச்சுதான் நம்மளை ஏமாத்துறாங்க இப்படின்ற சிந்தனை உருவாயிருச்சு. நம்ம கொள்கையில கொண்டு போறப்ப அவங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகளே நிறைய பேசுறாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் பார்ப்போம், தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் சொல்லி தமிழின மக்களை பல பேர்கள்ல உள்ள ஒழிச்சு வச்சிருந்தாங்க. அன்னை வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள்னு சொல்லி வெளியில கொண்டு வராங்க. ஆனா நீங்க நிக்கிற அந்த தொகுதியில சிறு குறு தொழில்கள் செய்யறவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கும்பொழுது அவர்களுக்கு பயந்துதான் தொழில் செய்யறாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அவங்களுக்கு பயந்துதான் செய்யறாங்க. அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு வழியில ஒரு பயத்தோட தான் தொழில் செய்யற நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஏன்னா எந்த ஒரு சிறு குறு தொழில் செய்யறவங்களும் அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்கள, அந்த அரசு அதிகாரிகளை பயந்துதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த சிறு குறு தொழில எந்த அளவுக்கு இன்னும் வளர்த்தெடுப்பீங்க, அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்களுடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு உயர்த்துவீங்க? பொதுவான மக்கள்கிட்ட ஒரு அச்சம் இருக்கு. நம்ம யாரை பார்த்து பயப்படுவோம்? நம்ம பொதுவா வந்து ஒரு ரவுடி பையனை பார்த்தா பயப்படுவோம், ஒரு திருடனை பார்த்தா பயப்படுவோம். அதனால மக்கள் இவர்களை பார்த்து பயந்துகிட்டே இருக்காங்க. தொழில் செய்யறாங்க, நேர்மையா செய்யறாங்க, உழைக்கிறாங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு சொல்றதுக்கான வாய்ப்பை அது பயன்படுத்துறாங்க. அரசு வந்து இவங்களை தொழில் செய்ய விடாம இவங்களுக்கு தொடர்ந்து இடையூறு தான் கொடுக்குது. வரிகள் அதிகமா போட்டு அவங்களுக்கான வாய்ப்புகளை குறைத்து அதிகமான விஷயத்த பண்றதுனால நாம் தமிழர் அரசு வந்து இதுக்கான முன்னேற்பா கொள்முதலுக்கான நீங்க தயாரிச்சு கொடுத்தீங்கன்னா கொள்முதல் அரசே பண்ணும். அதே மாதிரி மூலப்பொருட்களை அரசே கொடுக்கும். அதற்கான கடன்களை அதிகமா இருக்கும். சிறு குறு விவசாயிகள் மேம்பாடு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய துறை. அவங்க கிட்ட மட்டும்தான் நாட்டின் பொருளாதாரம் இருக்கு. காந்தியடிகள்ல இருந்து நம்ம நாட்டின் பொருளாதார மேதைகள் எவ்வளவோ நபர்கள் வந்து விவசாயத்தையும் சிறுதொழில் வளர்ச்சிக்கு தான் அதிகமா கருத்துக்களே சொல்லியிருக்காங்க, முன்னேற்றத்துக்காக உழைச்சிருக்காங்க. ஆனா இந்த அமைப்பு வந்து முதலாளிகளுக்கான அமைப்பா இருக்கு. இதுல வந்து முதலாளி ஆறதுக்கான அந்த இடத்துக்கு வரவே அரசு அனுமதிக்கிறது இல்லை. பல்வேறு இடையூறு கொடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாம ஒவ்வொரு தொழிலையும் நலிவடைந்து அழிகிற விளிம்பு நிலையில தான் பயன்படுது. நாம் தமிழர் அரசு இது சிறு குறு தொழில் பண்ற ஒவ்வொருத்தவங்களையும் பெரும் முதலாளியா இருக்கிறதுக்கான விஷயத்த முழு முனைப்புடன் நாங்க செய்வோம். இந்த விஷயத்துக்கான அதிகமான மெனக்கடல் எங்ககிட்ட இருக்கும். சரிங்க. இந்த வேட்பாளரா போட்டியிடுற இந்த தொகுதியில எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல மேம்படுத்தவங்க இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு வீட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், சாலை பாதுகாக்கக்கூடியவர்கள், இந்த அபார்ட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்குதுன்னா அங்க வேலை பார்க்குற பணியாளர்கள் இப்படி அதிகமா இருக்காங்க. பொதுவா நீங்க இவர்கள் எல்லாரும் வருமானத்துல ஒரு பகுதியை குடிக்கிற நீருக்காகவே செலவிடுறாங்க. இப்ப நீங்க இந்த பகுதியில வென்று வரும் பொழுது மக்களுடைய இந்த குடிநீர் தேவையை எப்படி பூர்த்தி செய்வீங்க? நாம் தமிழர் அரசை பொறுத்தளவு தூய குடிநீர் இலவசம் தான். குடிக்கிற நீர் காசு கொடுத்து வாங்கக்கூடாது, தடை. பிளாஸ்டிக் கழிவுகளை அறவே தடுக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க வந்து கேன் வாட்டர் அதை வாங்கி குடிக்கிற ஒரு சுகாதாரமான குடிநீர் கூட கொடுக்க முடியாத ஒரு தீய ஆட்சியின் துவக்கமா அமைஞ்சிருச்சு இந்த திராவிட ஆட்சிகள். ஒரு குடிக்கிற அருந்துற நீர் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள்ல ஒண்ணு, இருக்கிற இருப்பிடம் குடிக்கிற நீர் மாதிரி. அப்படி இருக்கிற பட்சத்துல அதையே முடிவு இன்னும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு கவர்மெண்ட் தன்னை வந்து நான் மேம்பட்டது, திராவிட மாடல், இந்தியா உலகத்தையே நம்ம பார்த்து மறந்ததுன்னு பிஜேபி சொல்லுது. இப்படி இருக்கிறப்ப நமக்கு அடிப்படை வசதிகளே இங்க பூர்த்தி பண்ண முடியாத சிக்கல்கள் தான் இருக்கு. அதற்கான விஷயத்துக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணணும். எங்க பகுதியில வைகை ஆற்று நீர் இருக்கு, அதை எடுத்து முறையா சுத்திகரிச்சு கொடுத்தாவே மக்களுக்கு போதுமானது. இது போக கிருதுமால் நதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கிருதுமால் நதியெல்லாம் சாக்கடை ஆயிடுச்சு. மாநகராட்சி முழுக்க முழுக்க என் வார்டுக்குள் மொத்தமா வரும், அந்த நுழைஞ்சு வெளியேற வரைக்கும் தொகுதிக்குள்ள முழுமைதான். அந்த கிருதுமால் நதிய ஒரு சாக்கடை மாதிரி இது யாராவது ஒரு நபரை கூட்டு போய் கேட்டீங்கன்னா இது சாக்கடைப்பா அப்படின்னுவாங்க. ஏன்னா சாக்கடை நீர் அனைத்தும் அதுலதான் கலக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு மக்கள் பிழை செய்யறாங்க, ஒரு தனியார் பிழை செய்யறாங்கன்னா கூட ஏத்துக்கலாம். அரசு பிழை செய்யுது. இந்த இதை இப்ப ஒரு இந்த தண்ணியை நான் இப்ப
போய் மக்கள்கிட்ட போய் கேட்டா, ஏன் இந்த இடத்துல தம்பி இங்கதான் போய்கிட்டு இருக்கு தம்பி, இங்க போய் இதை அடைச்சிட்டா அப்புறம் எங்க வீட்டு வாசல்ல நிக்கும்லன்னு சொல்லுவாங்க. மக்களை பிள்ளை சொல்ல முடியாது, அரசு தானே இதை கண்காணிக்கணும். ஒரு நதி அது முழுவதும் சாக்கடையா போதே அப்படின்னு அந்த வேதனையும் அதுக்கான மாற்று ஏற்பாடு கூட அரசு கிட்ட கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. இதை அறவே நம்ம நாம் தமிழர் கட்சி இந்த அரசியலை வெறுத்து ஒரு புதிய அரசியல்னா என்னன்னு அரசியல்வாதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கற்பிக்க வேண்டிய சூழல் இருக்கு. அந்த விஷயத்த நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா செய்யும். நன்றி அண்ணா. நீர் ஆவி போகிறத தடுக்கிறதுக்கு தர்மாக்கோல் விட்டவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் இந்த நீர்நிலைகளை பாதுகாத்து மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிற ஒரு இளைஞனுக்கு வாக்கு செலுத்த வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி அண்ணா. உங்களுடைய பயனுள்ள அந்த நேரத்தை வேட்டை வலையொலிக்காக செலவழித்தமைக்கு நன்றி அண்ணா. நன்றி. நன்றி.